தற்கால உலக அரசியல் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கூர்ந்து கவனித்தால் அமெரிக்காதான் அந்த அந்திகிறிஸ்துவா என்ற கேள்வி எழுவது நியாயம். ஆனால் அமெரிக்க அந்திகிறிஸ்து ஆன்டிகிரைஸ்ட் குறித்த விஷயங்கள் மிகவும் உண்மையாகவே ஆழமானதை. பைபிள் தீர்க்கதரிசனங்கள் மற்றும் தற்கால உலக அரசியல் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு இவைகளை பற்றிய விரிவான விளக்கத்தை இங்கே காணலாம். கிறிஸ்தவ இறையியலில் அந்திகிறிஸ்து என்பது ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிகார அமைப்பை குறிப்பதாகவோ கருதப்படுகிறது. அமெரிக்காவை இதோடு தொடர்புபடுத்துவதற்கு சொல்லப்படும் முக்கிய காரணங்கள் மற்றும் ஆதாரங்களை வரிசைப்படுத்துகிறேன். 1. தற்கால நிகழ்வுகள் மற்றும் விவிலிய வசனங்கள். விவிலியத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 13 விவரிக்கப்பட்டுள்ள இரண்டாவது மிருகம் அமெரிக்காவை குறிப்பதாக பல அறிஞர்கள் கருதுகின்றனர். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பக் கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தைப் போல பேசினது. பூமியிலிருந்து எழும்பியது. முதலாம் மிருகம் ரோம சாம்ராஜ்யம் போன்ற பழைய வல்லரசுகள் கடலிலிருந்து, அதாவது மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளிலிருந்து எழும்பியது. ஆனால் அமெரிக்கா மக்கள் நடமாட்டம் குறைவான ஒரு புதிய நிலப்பரப்பிலிருந்து உருவானது. ஆட்டுக்குட்டி போன்ற கொம்புகள். இது குடியரசு மற்றும் மத சுதந்திரத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவ பின்னணி. வலு சர்ப்பத்தைப் போல பேசுதல். தொடக்கத்தில் அமைதியாக தோன்றினாலும் காலப்போக்கில் சட்டங்கள் மற்றும் இராணுவ பலம் மூலம் உலகை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை பெறுவதை இது குறிக்கிறது. 2. வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் உலகளாவிய ஆதிக்கம். அமெரிக்கா அந்திகிறிஸ்துவின் ஒரு கருவியாக அல்லது அதன் உறைவிடமாக கருதப்பட காரணமான வரலாற்று சான்றுகள். பொருளாதார கட்டுப்பாடு. வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 கூறப்பட்டுள்ள முத்திரை இல்லாதவன் எவனும் கொள்ளவும் விற்கவும் முடியாது என்ற வசனம் இன்றைய உலகளாவிய டாலர் ஆதிக்கம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இராணுவ பலம். அமெரிக்காவின் சூப்பர் பவர் அந்தஸ்து மற்றும் உலகெங்கிலும் உள்ள அதன் இராணுவ தளங்கள் எங்கும் ஊடுருவும் வல்லமையை அதற்கு வழங்குகிறது. கலாச்சார தாக்கம். உலகளாவிய நுகர்வோர் கலாச்சாரம் மற்றும் மதசார்பற்ற கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்பியதில் அமெரிக்காவிற்கு பெரும் பங்குண்டு. 3. அமெரிக்காவைக் கொண்டு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும்? தீர்க்கதரிசன ஆய்வாளர்களின் கூற்றுப்படி எதிர்கால நிகழ்வுகள் இவ்வாறு அமையலாம். ஒரே உலக அரசாங்கம், ஒன் வேர்ல்ட் ஆர்டர். அமெரிக்கா தனது தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார பலத்தை பயன்படுத்தி உலக நாடுகள் அனைத்தையும் ஒரே தலைமையின் கீழ் கொண்டுவர முயற்சி செய்யலாம். மத ரீதியான கட்டயங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 படி உலகளாவிய வழிபாட்டு முறையை ஃபால்ஸ் ப்ராஃபிட்டின் உதவியுடன் அமுல்படுத்த அமெரிக்கா ஒரு உந்து சக்தியாக மாறக்கூடும். தொழில்நுட்ப கண்காணிப்பு. சிப் பொருத்துதல் அல்லது பயோமெட்ரிக் முறைகள் மூலம் மனிதர்களின் அன்றாட செயல்களை கண்காணிக்கும் நுட்பங்களை முன்னெடுக்கும் நாடாக அமெரிக்கா திகழலாம். நாம் கவனிக்க வேண்டியவை. இருப்பினும் இறையியலில் மற்றொரு பார்வையும் உண்டு. அமெரிக்கா என்பது அந்திகிறிஸ்து அல்ல, மாறாக அந்திகிறிஸ்து தோன்றுவதற்கான பாதையை சரிசெய்யும் ஒரு கருவி மட்டுமே என்றும் கூறப்படுகிறது. பல வரலாற்று ஆசிரியர்கள் அந்திகிறிஸ்து யூரோப்பிலிருந்து, அதாவது மீண்டும் எழும்பும் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து தோன்றுவார் என நம்புகின்றனர். அதேவேளையில் அந்திகிறிஸ்துவின் எழுச்சிக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் இடையிலான தொடர்பு பைபிளின் மிக முக்கியமான தீர்க்கதரிசன பகுதியாகும். இது உலக வரலாற்றின் உச்சக்கட்டமாக, த கிளைமேக்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி கருதப்படுகிறது. இதனை வசனங்கள் மற்றும் வரலாற்று பின்னணியுடன் அளிக்கிறேன், கவனியுங்கள். 1. அந்திகிறிஸ்துவின் எழுச்சி கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னதாக அந்திகிறிஸ்து உலக மேடையில் தோன்றுவது ஒரு கட்டாய அடையாளமாகும். இது ஒரு இருண்ட காலத்திற்கு பிறகு விடியல் வருவது போன்றது. பைபிள் வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள், அதாவது கிறிஸ்துவின் வருகை வராது. அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு உலகை ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வரும்போது அந்திகிறிஸ்து அந்த அமைப்பை பயன்படுத்தி தன்னை உலக தலைவராக அறிவிப்பான். அவர் வெளிப்பட்ட பிறகே கிறிஸ்துவின் வருகை நிகழும் என்று பைபிள் கூறுகிறது. 2. உபத்திரவ காலமும் கிறிஸ்துவின் வருகையும். அந்திகிறிஸ்துவின் 7 ஆண்டுகால ஆட்சியில், அதாவது கிரேட் ட்ரிபியூலேஷனில் முதல் 3.5 ஆண்டுகள் அமைதியாகவும் அடுத்த 3.5 ஆண்டுகள் கடும் உபத்திரவமாகவும் இருக்கும்.
மத்தேயு 24:29-30 அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே மனுஷகுமாரனின் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் காண்பார்கள். இதன் வரலாற்று தொடர்பு ரோம சாம்ராஜ்யம் எப்படி ஒரு காலத்தில் விசுவாசிகளை துன்புறுத்தியதோ அதே போன்ற ஒரு உலகளாவிய துன்புறுத்தல் அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்திகிறிஸ்துவினால் நிகழ்த்தப்படும். இதன் முடிவில்தான் கிறிஸ்து நேரடியாக புவிக்கு திரும்புவார். 3. அர்மகெதோன் யுத்தம், த பேட்டில் ஆஃப் அர்மகெடான். அந்திகிறிஸ்துவின் தலைமையிலான உலக நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் இஸ்ரவேலுக்கு எதிராக போரிட ஒன்று கூடும். இதுவே கிறிஸ்துவின் வருகைக்கான இறுதி தருணம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:19-20 மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரை மேலேறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடிவர கண்டேன். முடிவு இந்த போரில் கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவை அழித்து எருசலேமை தலைநகரமாக கொண்டு 1000 ஆண்டு அரசாட்சியை நிறுவுவார். 4. வரலாற்று மற்றும் தற்கால புரிதல். வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட வல்லரசை, அதாவது நேச நாட்டு படைகள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை அந்தி கிறிஸ்துவின் அடையாளமாக கருதியுள்ளனர். அமெரிக்காவின் பங்கு. இன்று அமெரிக்கா எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகரமாக அங்கீகரிப்பதும் மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தங்களில் முக்கிய பங்கு வகிப்பதும் தீர்க்கதரிசன நோக்கில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அந்திகிறிஸ்து இஸ்ரவேலுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார் என்று தானியேல் 9:27 கூறுகிறது. சுருக்கமாக, அமெரிக்கா என்பது அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு தேவையான உலகளாவிய தளம், குளோபல் பிளாட்ஃபார்ம், பொருளாதார கட்டமைப்பு, ஈகனாமிக் கிரிட் மற்றும் தொழில்நுட்பத்தை, டெக்னாலஜியை உருவாக்கித் தரும் நாடாக பார்க்கப்படுகிறது. இந்த அக்கிரமம் உச்சத்தை எட்டும்போது தீமையை ஒழித்து நீதியை நிலைநாட்ட இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதே பைபிளின் வாக்குறுதி. நாம் என்ன செய்ய வேண்டும்? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக வேண்டும். ஆமேன்.